பிரிவில் இருக்க எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் வந்து ரொம்ப மண்டையை அரிச்சிட்டே இருக்கும். எப்போ வந்து கான்டாக்ட் வரும், எப்போ அவங்க பேச போகிறாங்க, அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, நம்மளை பற்றி என்ன நினச்சிட்ருக்காங்க, இப்படி நம்ம மண்டை வந்து எப்பவுமே அதையே சுற்றிட்டு இருக்கும். நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தாலும், எதை பார்த்துட்டு இருந்தாலும், ம- மண்டையோட பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் வந்து ஓடிட்டே இருக்கும். ஸோ அந்த கொஷினுக்கான விடை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறீங்க. உங்களோட கனெக்ஷனோட எனர்ஜியை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் வேலையை பார்க்குறது தான் இருக்குது. இப்போ பாட்டம் டெக் எனர்ஜியில் வந்து கேரிங் கனெக்ஷன். ஸோ இந்த கனெக்ஷன் எங்கேயும் போயிடல, இந்த பர்சன் பேசாமல் இருக்கனாலையோ உங்களை விட்டு விலகி இருக்கனாலையோ இந்த கனெக்ஷன் எங்கேயும் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு இல்லை. அவங்க ஆக்சுவலாக உங்களை ரொம்ப உயர்வாக நினச்சிட்ருக்காங்க. நீங்கள் வந்து ரொம்ப அறிவாளி, த்ரோட் சக்கரை பிளாக் ஆகுது. ஸோ இதை நான் சொல்கிறத வந்து யாருக்கோ பிடிக்கல. மேபி உங்கள் காதலுக்கு நிறைய தடைகள் இருக்கலாம். மேபி நீங்கள் இந்த பர்சன் கிட்ட பேசிடக்கூடாதுன்னு ஏதாவது பிளாக்கேஜ் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கலாம் யாராவது. மேபி அவங்க ஃபேமிலி ஆர் சம்திங் லைக் தட். பார்க்க போகிறோம் அதை டீப்பாக. அது இல்லாமல் இன்றைக்கி சயின்ஸும் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப அறிவாளி. உங்களுக்கு எதையும் நீங்கள் எடுத்தையும் கவுத்தேன்னு பண்ண மாட்டீங்க. அது வந்து இந்த பர்சனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். நீங்கள் வந்து ஒரு சின்ன கோவத்தினாலேயோ இல்லை அவங்க பண்ணுற ஒரு சின்ன தப்புனாலேயோ இந்த கனெக்ஷனை வந்து தூக்கி எறிஞ்சிட்டு போகிற ஆள் இல்லை. பட் அதே சமயம் வந்து துரத்துற ஆளும் கிடையாது. அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக. இன்னுமே வந்து உங்கள் மேலே வந்து ஒரு மரியாதை இது உண்டு பண்ணுது. இங்கே பாருங்கள், நீங்கள் உங்கள் வேலையை பார்க்குறீங்க. பிரபஞ்சம் இப்போ நீங்கள் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான் உங்களுக்கு சொல்கிறாங்க. இந்த பர்சன் விலகி இருந்தாலும் தூரமாக இருந்தாலும் அவங்களோட ஃபோக்கஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா, நீங்கள் உங்களோட உலகத்தை சுற்றி தான் அவங்க உலகம் இருக்குது. அது அவங்க சொல்லாமல் இருக்கலாம், பட் இன்ட்யூட்டிவாக இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். காடஸ் ஆஃப் த மூன் உங்களை வந்து ஒரு தேவதை மாதிரி தான் அவங்க பார்க்குறாங்க. இதுதான் இப்போ ப்ரெசென்ட் எனர்ஜி. அவங்களோட எனர்ஜி பார்த்திங்க அப்படின்னா நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் அவங்க பேசாமல் இருக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம், உங்களுக்கு ஒரு மாயை உருவாக்கிக்கலாம். பட் டீப் டவுன் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்களோட எமோஷன்ஸ் வந்து எப்படி இருக்குது, எவ்வளோ ஆழமாக இருக்குங்கிறது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஆக்சுவலாக இது வந்து நீங்கள் நம்பணும், அதுதான் இங்கே முக்கியம். இந்த பர்சன் எங்கேயும் போக போகிறது இல்லை, எதுவும் வந்து இந்த கனெக்ஷனுக்கு எகெயின்ஸ்டாக பண்ண போகிறது இல்லை, இந்த கனெக்ஷன் எங்கே தொலைய போகிறதும் இல்லை. இந்த கனெக்ஷனை நீங்கள் வந்து கிரவுண்ட் பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான், துரத்தாதீங்க, உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணுங்கள். நம்ம அடிக்கடி பண்ணுறதான், நம்ம சேனலில் சொல்கிற விஷயம்தான். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு எல்லோ பட்டர்ஃப்ளை, நம்ம ரொம்ப நாளாக ப்ளூ அண்ட் எல்லோ பட்டர்ஃப்ளை பார்த்துட்ருக்கோம். எல்லோ பட்டர்ஃப்ளை அண்ட் பொக்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்சன் வந்து உங்களை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ரொம்ப அருகாமையில் வந்துட்டாங்க. இட்ஸ் லைக் ஃபியூ டேஸில் நடக்கலாம், இல்லைனா வந்து ஆல்ரெடி வந்து அவங்க உங்கள் எனர்ஜிக்கு வந்துட்டாங்க. இட்ஸ் மேட்டர் ஆஃப் டைம். அந்த மாதிரி தான் நம்ம வந்து இன்னுமே டீப்பாக பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதான் நம்ம இங்கே ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இட்ஸ் ஓகே, நோ கான்டாக்ட். நீங்கள் வந்து உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறீங்க, நீங்கள் படிக்கிறீங்க, இல்லை கரியர், அதில் உங்கள் ஃபோக்கஸ் இருக்குது, இட்ஸ் ஆல் ஃபைன். ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கலாம். இப்போது இது வந்து எனர்ஜிட்டிக்கலான ஷிஃப்ட்ஸாக இருக்கலாம். பட் ப்ராக்டிக்கலாக நீங்கள் என்ன பண்ணணும் பாருங்கள். 6 ஆஃப் பென்டிக்கிள்ஸ் பிளாக்கேஜ். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பர்சன் உங்களுக்கு வர்றது ஃபஸ்ட்டு பிரபஞ்சம் ஒரே ஒரு விஷயந்தான் சொல்கிறாங்க. அவங்க வர்றது உங்களுக்கு தெரியாது, பேலன்ஸ் வருது. நீங்கள் இவ்வளோ நாளாக காதலை கொடுத்துருந்தீங்க, காதல் திரும்ப உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா பிரபஞ்சம் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. ஃபஸ்ட் வந்து நீங்கள் இப்போ மேபி பேசாமல் இருக்கலாம், இல்லைனா அவங்க உங்களை பிளாக் பண்ணிக்கலாம், என்ன வேணால் நடக்கலாம். பிஹைண்ட் த சீன் பார்த்தீங்கன்னா 6 ஆஃப் பென்டிக்கிள்ஸ். இந்த காதலுக்கு ஒரு பிளாக்கேஜும் இருக்குது. அதே சமயம் இந்த பர்சன் உங்ககிட்ட திரும்ப வருது, இந்த சர்ப்ரைஸ் உங்களுக்கு தெரியவும் தெரியாது, நடக்கிற வரைக்கும் உங்களுக்கு நிச்சயமாக தெரியாது. ஏன்னா நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸ் எங்கே போட்டிருக்கீங்க, உங்களோட கரியரில். அதை தான் நீங்கள் இங்கே பண்ணிகிட்ருக்கீங்க. அதான் பிரபஞ்சமும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, கண்டினியூ தட். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை கண்டினியூ பண்ணுங்கள். இட்ஸ் லைக் நீங்கள் எனர்ஜியை பிளாக் பண்ணுறனாலையோ இல்லை அவங்களையே பிளாக் பண்ணுறனாலையோ இந்த காதல் எங்கேயும் போக போகிறதில்ல. பிகாஸ் திஸ் இஸ் ஸ்பிரிச்சுவல் லவ். அதனால் நீங்கள் அதுக்காக பேனிக்லாம் ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு மெசேஜ். இப்போ உங்கள் காதல் வந்து தேய்பிரையில் இருக்குது. ஆனால் அதுவே வந்து அமாவாசைக்கு அப்புறம் ஒரு இருளுக்கு அப்புறம் வளர்பிறையாக மாறும். அதுதான் நீங்கள் இங்கே கையில் வச்சுட்ருக்கீங்க. இங்கே இருக்க க்ரெசண்ட்டுக்கும் இங்கே இருக்க, அதாவது இந்த பிறைக்கும் இங்கே இருக்க பிறைக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபாலோ யுவர் இன்ட்யூஷன், அது இல்லாமல் ஃபாலோ த கைடன்ஸ், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து உங்களுக்கு காதலுக்கு இருக்க பிளாக்கேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இங்கே பிளாக்கேஜே இல்லை. நீங்கள் தான் அந்த பர்சனோட விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட். ஸோ இந்த காதலுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும், இந்த பர்சனை பொறுத்த வரைக்கும் நோ பிளாக்கேஜ். அதுதான் உண்மை. நீங்கள் வந்து உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறீங்க. யூ ஆர் வெரி அட்ராக்டிவ். இந்த பர்சனோட கண்களுக்கு அப்படியே வந்து என்ன சொல்கிறது, மது உண்ட வண்டு தான் அவங்க. உங்களை நினச்சாலோ உங்களை பார்த்தாலோ விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் நீங்கள் தான். உங்களோட விஷ் நிச்சயமாக ஃபுல்ஃபில் ஆகும். இந்த காதல் நிச்சயமாக கம்யூனிகேஷன் இல்லைனா யூனியனை நோக்கி போகும். நீங்கள் வந்து எதுவுமே பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும், செக்யூர் யுவர் வேர்ல்டு.
உங்கள் உலகத்தை நீங்கள் ரொம்ப அழகானதாக மாற்றிக்கோங்க. அதுதான் ரொம்ப அவசியம். அதாவது உங்களோட உலகம் அப்படின்னா உங்களோட ஜாப், உங்களோட பேஷன், டே டு டே ரொட்டீன், நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது, உங்களோட செல்ஃப் கேர், இதை வந்து நீங்கள் ஒரு வளையம் மாதிரி யூஸ் பண்ண போகிறீங்க. இட்ஸ் லைக் ஷீல்டு, ஒரு ப்ரொடெக்ஷன் ஷீல்டு தான் இது. ஸோ இதை வந்து நீங்கள் எவ்வளோ எவ்வளோ வந்து பக்காவாக பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த பர்சன் உங்களை நோக்கி வருவாங்க. இட்ஸ் லைக் அட்ராக்ஷன். அதுதான் வந்து அந்த மேக்னெட்டை க்ரியேட் பண்ண போதும். ஸோ திரும்பவும் நான் சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் டெவலப்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் இந்த பர்சன் உங்ககிட்ட வருவாங்க. தட்ஸ் அ ஃபேக்ட். ஸோ இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணுறதுக்கு மை வேர்ல்ட் இஸ் செக்யூர்ட். இதை டைப் பண்ணி இந்த எனர்ஜியை வந்து ஃபஸ்ட் கிளைம் பண்ணிங்க. ஏன்னா உங்கள் உலகம் எவ்வளோக்கு எவ்வளோ செக்யூர்டாக இருக்கோ அவ்வளோ சீக்கிரம் இந்த பர்சன் கிட்டேருந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் வரும். வாவ்! ஓ, நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணணும்னு யாரோ நினைக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் த ஃப்யூச்சர். கமிட்மெண்ட் வந்து தலைகீழாக வருது. ஸ்டாண்ட் இன் யுவர் பவர். வை திஸ் கமிட்மெண்ட் இஸ் ரிவர்சல். இதுதான் ஆக்சுவலாக ஃப்யூச்சர் எனர்ஜி. ஆனால் நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறீங்க. கமிட்மெண்ட் வந்து ரிவர்சலில் இருக்குது. பார்க்கலாம் என்னென்னு. வை திஸ் ரிவர்சல் எனர்ஜி. நீங்கள் இதை வந்து மிஸ் பண்ணிடணும், இந்த கம்யூனிகேஷனை, இல்லைனா வந்து இந்த காதலை மிஸ் பண்ணிடணும்னு யாரோ பிளான் பண்ணுறாங்க. ஸோ அது எப்படி நடக்க போகிறது என்னன்னு பார்க்கலாம். எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கம்யூனிகேஷன், அதாவது உங்கள் கம்யூனிகேஷனை பிளாக் பண்ணணும்னா ஒரு காமிக் ஃபெமினன் எனர்ஜி ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோட சேர்ந்து பிளான் பண்ணுறேன். இது உங்களோட கம்யூனிகேஷன். இது பண்ணுறது வந்து ஒரு காமிக் ஃபெமினன் எனர்ஜி. பட் என்ன இங்கே பிளாட் ட்விஸ்ட் அப்படின்னா, அவங்களால இனிமேல் இதை பண்ண முடியாது. பிரபஞ்சம் வந்து அதை தெளிவாக சொல்லிட்டாங்க. இந்த கம்யூனிகேஷனை பிளாக் பண்ணுறது இதெல்லாம் வந்து நடக்காது. எப்படி நடக்காது, ஏன் நடக்காது அப்படின்னா, நீங்கள் உங்கள் பவரை கிளைம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களால எந்த பிளாக்கேஜும் உங்கள் வாழ்க்கையில் க்ரியேட் பண்ண முடியாது. தே ஆர் ட்ரையிங். பட் உங்களால் சக்ஸஸ் ஆக முடியுமா அப்படின்னா ஆக முடியாது. ஏன்னா உங்கள் பவர் அதை விட ஜாஸ்தியாக இருக்குது. இந்த எம்ப்ரஸ் எனர்ஜி கிட்ட போட்டி போடுறதுக்கு யாராலையும் முடியாது. ஏன்னா நீங்கள் உங்கள் ஃபுல் பவரில் நிற்கிறீங்க. நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, மனசொடைஞ்சு போய் நீங்களே இந்த காதல் வேண்டாம் அப்படின்னு விலகி தனியாக போயிடணும் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணிகிட்ருக்காங்க பேக்ரவுண்டில். ஸோ இதனால தான் உங்கள் கம்யூனிகேஷன் தடையாக இருக்கே தவிர, இது வந்து ஃபேமிலியாக கூட இருக்கலாம். ஃபேமிலியில் இருக்க யாரோ ஒரு ஃபெமினன் சிஸ்டர், இல்லைனா எக்ஸு, இந்த மாதிரி யாராவது கூட இருக்கலாம். பட் அவங்க லிட்டரலாக பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்கன்னா ஆவி பிரிய போகிறது. ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இந்த காதலை வந்து அவங்க முறிக்க ட்ரை பண்ணாங்க அப்படின்னா இதுதான் அவங்களுக்கு நடக்க போகுது. திஸ் இஸ் கால் டிவைன். இதை தான் பிளாக் பண்ண முயற்சி பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் 8 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி. என் கைகளில் வந்திருக்கிறது 8 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி. இந்த பர்சன் வந்து பிளான் பண்ணிட்டுருக்காங்க உங்ககிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது. இங்கே பாருங்கள், இம்பேலன்ஸ். எப்படி எந்த மாதிரி உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுறது, வாட் இஸ் த சேஃபஸ்ட் வே இந்த பர்சன் இப்போது அதுதான் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா உங்களை இழக்க தயாராக இல்லை. உங்களை இழக்க அவங்க தயாராக இல்லை. நீங்கள் எனர்ஜியை கிளைம் பண்ணிட்டீங்க. இட்ஸ் லைக் எ ரிப்பீட்டிங் சைக்கிள். 8 அப்படின்னா இந்த சைக்கிள் வந்து இது நான் இங்கே 8 தான் பார்க்குறேன். திரும்ப இன்ஃபினிட்டி சிம்பிள். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் இந்த பர்சன் பர்டிகுலர் 2 ஆப்ஷனை வெய் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி போகலாமா, அப்படி போகலாமா. ஏன்னா நீங்கள் வந்து பிளாக்ட். யூ ஆர் நாட் பிளாக்டு. நீங்கள் வந்து அவங்கள பிளாக் பண்ணிட்டீங்க, இல்லைனா பேசலை. உங்கள் கண்கள் மூடப்பட்டிருக்கு, இதயம் க்ளோஸ்டாக இருக்குது. ஸோ நீங்கள் அவங்கள பார்க்கவும் இல்லை, உங்கள் காதல் அவங்களுக்கு இப்போ ஓப்பனாகவும் இல்லை. அது நல்லாவே தெரியும். இட்ஸ் லைக் யூ க்ளோஸ்ட் ஆஃப். நீங்கள் அவங்கள துரத்தலை, எதுவும் பண்ணல. பட் இந்த மாதிரி ஒரு அட்டம்ப்ட் வந்து உங்கள் காதல் வாழ்க்கையை பிளாக் பண்ணதுக்கு பேக்ரவுண்டில் நடந்துகிட்ருக்கு. அதை முறியடிக்கிறதுக்கு இந்த பர்சன் வந்து உங்களை எப்படியா சீக்ரெட்டாக வந்து கம்யூனிகேட் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அந்த முயற்சி வெற்றி பெறுமானா எஸ். இங்கே வந்து ஜட்ஜ்மெண்ட், டிவைன் இன்டர்வென்ஷன். இங்கே பாருங்கள், மேனிஃபெஸ்ட் பண்ணாங்க. இந்த பர்சன் இதை செஞ்சு முடிக்கிறதுக்கான அத்தனை டூல். இங்கே பாருங்கள், இன்ஃபினிட்டி சிம்பிள். இங்கே குழப்பம் இல்லை, தெளிவு, நாலேஜ். எப்போ குழப்பி அவங்களுக்கு கிடைச்சது நாலேஜ். இது வந்து டிவைன் இன்டர்வென்ஷன். கண்டிப்பாக அவங்களுக்கு அதை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும். உங்ககிட்ட பேசுவாங்களா அப்படின்னா அஃப்கோர்ஸ் அவங்க பேசுவாங்க. இது வந்து டிவைன் பிளான். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்ன, ஒரே ஒரு விஷயம், அந்த ஸ்பேஸ். இந்த பிரபஞ்சம் வந்து அவங்க செய்ய நினைக்கிறத செய்யறதுக்கு நீங்கள் ஸ்பேஸ் கொடுக்கணும். அவ்வளோதான். இதுதான் ஃப்யூச்சர். இது என்னவாக இருக்கும் நானும் பார்க்கல. பட் திஸ் இஸ் த ஃப்யூச்சர் ஆஃப் யுவர் கனெக்ஷன். லெட்ஸ் சி. வெற்றி, த எம்பரர். நீங்கள் எம்பரர்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். போதுமா? திஸ் இஸ் அவுட்கம். நானும் உங்கள் முன்னாடி தான் பார்க்குறேன். திஸ் இஸ் அவுட்கம். ஏன்னா இங்கே டிவைன் உள்ளே வந்துட்டாங்க. பிரபஞ்சம் வந்து உள்ளே வந்துட்டாங்க. ஏன்னா யாரோ ஒருத்தங்க அத்துமீறி இந்த விஷயத்தை பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட டைம் ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு. பட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இட்ஸ் லைக் அ ஸ்ப்ரெடிங் தின்னுவாங்க. இன்னும் ட்ரை பண்ணுறது, இன்னும் கொஞ்சம் ஆழமாக ட்ரை பண்ணி, இன்னும் கொஞ்சம் அழுத்தி விட்டு வண்டி அப்படின்னு. பிரபஞ்சம் இதுக்கு மேலே அழுத்தினா நான் வண்டியும் போயிடும், நீயும் போயிடுவேன்.
ஏன்னா அடுத்து வரப்போகிறது ஒரு ஆக்சிடெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவங்க ஆணவம் அவங்கள கேட்க விடலை. இது வந்து ஃபேமிலியாக இருக்கலாம். ஒரு சிலருக்கு ஃபாதர் ஃபிகர் வந்து அந்த பர்சனை கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களால இனிமேல் இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. மேபி ஃபாதர் ஃபிகர் தான் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா ஆவி பிரியறது. இட்ஸ் வெரி சிம்பிள் மெசேஜ். ஸோ அதுக்கப்புறம் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இட்ஸ் லைக் தட் பர்சன் வில் பி ரிமூவ்ட். ஒரு வழி இல்லைனா இன்னொரு வழியில் அவங்களால இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியாது, தெரிஞ்சிக்க முடியாது, தெரிஞ்சு ஸ்கெட்ச் பண்ணி பிளாக் பண்ண முடியாது. ஏன்னா பிரபஞ்சம் அந்த எனர்ஜியை பிளாக் பண்ணிட்டாங்க. இந்த பர்சன் வெற்றியோடு உங்ககிட்ட வர போகிறாங்க. 6 of Wands. இந்த பர்சனுக்கு தேவைங்க பாருங்கள், இந்த வாண்டு தான் கொண்டு வந்து ஆல்ரெடி உங்ககிட்ட கொடுக்க போகிறாங்க. இல்லை உங்ககிட்ட இருக்க வாண்ட் அவங்களுக்கு வேணும், தே ஆர் கம்மிங். ஸோ டு பி ஃப்ரேங்க், உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. உங்களோட தான் அவங்களோட ஃப்யூச்சர் இருக்க போது, உங்களோட தான் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் எல்லாமே. அவங்க வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இனிமேல் வந்து நீங்கள் மட்டும்தான். உங்களை தாண்டி யாரையும் பார்க்குற ஐடியா அவங்களுக்கு கிடையவே கிடையாது. ஐ எம் சீயிங் 1101. இட்ஸ் அ வெரி கிளியர் சைன். மை காஷ், பாட்டம் டெக் எனர்ஜி, த ஃபூல் கார்டு. பிரபஞ்சம் சொல்லிட்டாங்க. ஏன் நான் தங்கமேன்னு சொல்ல வந்தேன்னு தெரில. மேபி உங்கள் பர்சன் உங்களை தங்கம்னு கூப்பிடுவாங்க. ஐ டோன்ட் நோ. எனக்கு இந்த ஃபுல் கார்ட் பார்த்தோன்னே இட்ஸ் லைக் ஸ்ட்ரைக்கான வேர்ட், தங்கமே கவலைப்படாத. திஸ் இஸ் த லிட்ரல் வேர்ட். ஸோ உங்களுக்கு வந்து இந்த பர்சன் ஏதோ ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறாங்க. அது இந்த ரீடிங் மூலமாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சிலருக்கு தான் இந்த காஷன், இந்த வார்னிங், இதெல்லாம் இந்த 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 மெசேஜில் ஏதாவது வந்தது அப்படின்னா இது வந்து யாருக்காவது ஒரு சிலருக்கு தேவைப்படுற விஷயமா இருக்கலாம். பட் லெட்ஸ் சி. உங்களுக்கு நான் ஆல்ரெடி சைன் சொல்லிட்டேன். உங்கள் காதல் வந்து வளர்ப்பிறையில் தான் ஒன்று சேரும். யூ ஆர் மை ஒன்லி ட்ரூ லவ், ஐ மிஸ் யூ. போதுமா? இப்போ நான் அதாவது சொல்லி முடித்தேன், உங்கள் கண்ணு முன்னாடி தான் எடுத்தேன். இந்த பர்சனோட எனர்ஜி வந்து ரொம்ப ரொம்ப டீப்பாக இருக்குது. நாட் ஸ்டாண்டிங் அப் அகெயின்ஸ்ட் த காமிக் காசிப். ஸோ பாஸ்டில் இந்த பர்சன் வந்து இந்த காமிக் செஞ்ச ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஸ்டாண்டப் பண்ணாமல் இருக்கலாம், லைக் ப்ரொடெக்ட் பண்ணாமல் இருந்துக்கலாம். பட் நாட் எனிமோர். யூ மேக் மை ஹார்ட் சிங். போதுமா? இப்போ தான் நான் சொன்னேன், தங்கமே கவலைப்படாத, நான் வந்துடுவேன்னு. நீங்கள் அவங்க இதயத்தை பாட்டு பாட வைக்கிறீங்க. யூ ஓன்ட் ட்ரஸ்ட் மீ அகெயின், எனிவே ஐ எம் டெல்லிங் த ட்ரூத். போதுமா? இந்த பர்சன் நீங்கள் நம்பினாலும் நம்பலனாலும் உங்ககிட்ட வந்து உண்மை தான் சொல்ல போகிறாங்க. இதெல்லாம் நடந்து நீங்கள் வந்து கேள்விப்பட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரொம்ப இந்த பர்சனால தான் உங்கள் கம்யூனிகேஷன் நடக்கலை, இந்த பர்சன் தான் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க, நீங்கள் ஒரு மாதிரி அசம்ஷனில் இருந்தீங்க அப்படின்னா யூ ஆர் த ஹை ப்ரீஸ்டஸ். ஆல்ரெடி உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும். பட் இந்த பர்சன் சொல்ல போகிற உண்மைகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். அவ்வளோ பிளாட் அண்டு ட்ராமா நடந்திருக்கு பிஹைண்ட் த சீன்ஸு. ஃபாதர் ஃபிகர் ஆகட்டும், காமிக்காக இருக்கட்டும், எக்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ரொம்ப கேவலமான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரிய வர போகிறது. ஸ்டில் ஐ எம் ஹேவிங் ஹூக்அப்ஸ் பிஹைண்ட் யுவர் பேக். ஸோ இது ஒரு சிலருக்கு தான். நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த வார்னிங் ஒரு சிலருக்கு தான். ஸோ இந்த பர்சனே அதை கிளாரிஃபையும் பண்ணிட்டாங்க. டோன்ட் பி மேட் அட் மீ, ஐ நோ ஐ டிட் யூ ராங். இது வந்து பாஸ்டில் இந்த பர்சன் வந்து நிறையா ஃப்ளிங்ஸ் அந்த மாதிரிலாம் சுற்றி இருந்திருக்காங்க. நான் முன்னாடியே சொன்னேன், இதெல்லாம் எனக்கு தெரியறதுக்கு முன்னாடி நான் சொன்னேன், இனிமேல் வந்து ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா அது நீங்கள் மட்டும்தான், உங்களோட மட்டும்தான். இந்த பர்சன் அதில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. நீங்கள் மட்டும்தான் இனிமேல் அவங்க வாழ்க்கையில் இருக்க போகிறீங்க. இந்த முடிவோடு தான் வர போகிறாங்க. பட் அதெல்லாம் வந்து குழப்பி விடுறதுக்கு தான் நிறைய ட்ராமா போகிறது. மேபி இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி இல்லைன்னா கூட பாஸ்ட்டில் இந்த பர்சன் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் அந்த ஃபாதர் ஃபிகர் வந்து அந்த பாஸ்ட் இன்ஃபர்மேஷன் வச்சு அந்த பர்சனை பிளாக்மெயில் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபாதர் ஃபிகர் பார்த்துக்கோங்க. அப்பங்களோட லட்சணம்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. பிளாக்மெயில் பண்ணுறது, த்ரெட்டன் பண்ணுறது, பியூட்டிஃபுல். இதுக்கு ஸ்டாண்டப் பண்ணாதவங்களெல்லாம் அப்படியே தலைமுழுகிட்டு போயிடுங்க, திரும்பியே பார்க்காதீங்க. இந்த பர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தே ஆர் கோயிங் டு ஸ்டாண்ட் அப். ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.